வணக்கம் மக்களே. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, வித்தியாசமாக புதுசாக எதனா காலை சிற்றுண்டி செய்யலான்ட்டு ஒரு யோசனை. தேங்காய் பால் ராகி தோசை செய்ய போகிறோம். அதை இப்போ பார்க்கலாம். தேங்காய் பால் அரைச்சாச்சு. இது முதல் பால் எடுத்துருக்கு. இது ஜூஸர் ஜாரு. இந்த சாறு மட்டும், பால் மட்டும் தனியாக வந்துடும், சக்கை உள்ளே நின்றுடும். இப்போ ரெண்டாவது பால் எடுக்கிறோம். தேங்காய் பால், ராகி மாவு, தேவையான அளவுக்கு மாவு எடுத்து போட்டு கலந்து சுடலாம். இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கலாம். தண்ணியே ஊற்றலை, வெறும் பால்லையே அப்படியே மாவு கரைச்சி அப்படியே வச்சுருக்குறோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா ஊறின பிறகு ஊற்றலாம். நம்ம இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கலாம். தேங்காய் தோசை, தேங்காய் பால், ராகி ரவா தோசை, ராகி மாவு ரவை ரெண்டும் கலந்தது. சூப்பராக வந்துடுச்சு. சுவை நல்லா இருக்குங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது தேங்காய் பால் எடுத்த சக்கை. இது இந்த சக்கையை நம்ம வீண் பண்ண தேவையில்லை. இதிலே நம்ம சட்னி போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை சட்னி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை, மிளகாய், புளி, உப்புலாம் போட்டு சட்னி போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். போடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.